திராவிட பேச்சரங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம். பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்துக்கிறதுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தேர்தல் பணிக்குழு செயலாளர் அண்ணன் புகழேந்தி அவர்கள் இணைந்திருக்காங்க. அண்ணா வணக்கம்ண்ணா. அனைவருக்கும் வணக்கம். கேளுங்க. முந்தா நேற்று டெல்லியில குண்டு வெடிப்பு சம்பவம் நடந்திருக்குங்கண்ணா. அந்த சம்பவத்துல 9 பேர் இறந்திருக்காங்க. ஆனா ஆளும் தரப்புல இது குறித்து யாரும் இது வரைக்கும் பொறுப்பேற்றுக்கல. இது யார் நிகழ்த்தினாங்க, எதனால இந்த குண்டு வெடிப்பு, அது குறித்து சொல்லுங்க. அந்த கொடூரமான நிகழ்ச்சியை நினைச்சு பாத்தீங்கன்னா, திறமை இல்லாத ஒரு உள்துறை அமைச்சர், தனக்குதான் எல்லாமே தெரியும், தன்னை விட பெரிய திறமசாலியே கிடையாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு ஆளு உலகத்துல பிஜேபி என்கிற பாசிஸ்டுகள் சொல்றது, எங்க அமித்ஷா மாதிரி முடியாது, அமித்ஷா போனா உலகத்தையே ஜெயிச்சிருவாருலாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா தற்கூரித்தனமும் தற்பெருமைத்தனமும். உண்மையில என்னன்னு கேட்டா, முதல்ல ஒரு அறிக்கை ஒண்ணு கொடுத்தாங்க. பகல்காம்ல நடைபெற்ற அந்த தாக்குதலுக்கு இவர்கள் என்ன பண்ணாங்களாம், ஒரு ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னு நாங்க பண்ணி எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். யார்? மிஸ்டர் மோடி எங்க போய் பேசுறாரு? பீகார்ல தேர்தலுக்கு பேசிட்டு, இனிமே யாராலையும் எதையும் செய்ய முடியாது, லா அண்ட் ஆர்டர்ல நாங்க தான் ஃபர்ஸ்ட், சட்டம் ஒழுங்கு. நல்லா நினைக்கணும், சட்டம் ஒழுங்கை பற்றி இப்ப யார் பேசிட்டு இருந்தது தமிழ்நாட்டுல? இந்த தமிழ் இசை என்று சொல்கிற தமிழ் இம்சையும், இந்த வானதி என்கின்ற சொல்ல வானதிக்கும் வானுக்கும் தீக்கும் பாஞ்சிக்கிட்டு இருக்கிற வானதியும், 420 மலை என்கின்ற அண்ணாமலையும், RSS ரவி என்கின்ற நபரும் எல்லாம் ஓவரா என்ன, எங்கேயாவது சைக்கிள்ல கீழே விழுந்துட்டாங்கன்னா சட்டம் ஒழுங்கு கேட்டு விட்டது, ஏன் போக்குவரத்து சரியில்லைன்றது. இங்கு நடைபெற்றதை நல்லா அறிவுள்ளவங்களா சிந்திச்சு பார்க்கணும். நாம அந்த கருத்துக்கு சொல்லும் போது நல்ல சிந்தனைக்காக சொல்றேன். அறிவுள்ள எதுக்கு காவல்துறை, எதுக்கு நீதித்துறை? நாட்டுல இருக்கிற எல்லாரும் அப்படியே ஆட்சி வந்த உடனே, பிஜேபி ஆட்சி வந்த உடனே காவல்துறை கோர்ட் எல்லாத்தையும் கழிச்சிருவாங்களா? எல்லாம் அப்படியே ஒழுங்கா அப்படியே கரெக்டா போய்கிட்டு இருப்பாங்கன்னு அர்த்தமா? இல்லை, நல்லவர்கள் இருப்பாங்க, நாசகாரர்களும் இருப்பாங்க. இப்ப இந்தியாவில பிஜேபின்னு ஒரு கட்சி இல்லை, அதே மாதிரிதான் RSSன்னு ஒரு அமைப்பு இல்லை. அதே மாதிரி எல்லா இடத்திலும் எல்லாமும் இருக்கும், நல்லது இருக்கும், கெட்டது இருக்கும். அந்த கெட்டது செய்கின்ற பொழுது உடனடியாக பிடித்து நடவடிக்கை எடுப்பதுதான் காவல்துறை, அதுதான் ஒரு அரசாங்கம். அதுக்கு பேர் தான் சட்ட ஒழுங்கை பாதுகாக்க. இங்க எங்க ஒரு இடத்துல தவறு நடந்தாலும், ஒரு கற்பழிப்பு நடக்குது, ஒரு திருட்டு நடக்குது, கொள்ளை நடக்குது, கொலை நடக்குதுன்னா அடுத்து இம்மீடியட்டா முதல்வர் உத்தரவு போடுகிறார், படைகள் அமைக்கப்படுகின்றன. ஒரே நாள் 2 நாள்ல அந்த அக்யூஸ்ட் எல்லாம் பிடிச்சி உள்ள தூக்கி போடுறாங்க, சிறைச்சாலைக்கு அனுப்புறாங்க. கைது பண்ணிருக்காங்க. எதுமா கைது பண்ணிருக்காங்க? அங்க கைதுன்றதுல ஒண்ணுக்காக கவனிச்சுக்கணும், நல்லா கவனிக்கணும். நான் எது ஒப்பிட்டு பார்க்கணும். இப்படி செய்வதுதான் அரசாங்கம். அரசியல் உடனே லா அண்ட் ஆர்டர் கெட்டு போச்சு, உடனே அது கெட்டு போச்சு, நீங்க குதிக்குதுங்களே, அதுங்களை பார்த்து நம்ம கேட்கிறோம். நாங்க பகல்காமை எதிர்த்து இந்த ஆபரேஷன் சிந்தூர் பண்ணிட்டோம், இனிமே எதுவும் வர முடியாது, நாங்க தான் டாப்புன்னு சொல்லிக்கிட்டு இருந்த நரேந்திர மோடி பீகார் பிரச்சாரத்துல ஒரு வாரத்துக்குள்ள எங்க நடக்குது? நீண்ட நெடுங்காலமாக பாரம்பரியமாக பிரைம் மினிஸ்டர், பிரதமர்கள் கொடியேற்றுகின்ற இடம், அந்த இடம் பிரதமர்கள் கொடியேற்றுகின்ற செங்கோட்டை பகுதி, உயரிய பாதுகாப்பு இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த உயரிய பாதுகாப்பு இருக்கிற இடத்துல எப்படி இந்த வாகனம் போச்சு, எப்படி அங்க இந்த வெடிபொருளோட போச்சு? அப்ப என்ன காரணம், எங்க போச்சு? தேசிய பாதுகாப்பு படை என்கின்ற அந்த இதையே, அதனுடைய பெருமையையே, அதனுடைய செயல்களையே கெடுத்து குட்டிச்சவராகிறது அமித்ஷா கூட்டம். இந்த சொல்றீங்க எதுமா? உளவுத்துறை ஃபெயிலியர்னு சொல்றீங்க? உளவுத்துறையை கையில் வச்சிருக்கிற அமித்ஷா இந்நேரம் ரிசைன் பண்ணிருக்கணும், ராஜினாமா பண்ணிருக்கணும். மற்ற நாடுகள்ல இருந்தா அது நடந்திருக்கும். எதுக்காக இதை குறிப்பிடுறோம்னா, உளவுத்துறையெல்லாம் இருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்க, நீ செய்ய அப்படின்னும் போது செய்யறாங்க. அவங்க உளவுத்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளோ காவலர்களோ நம்ம குறை சொல்ல, அதை நிர்வகிக்கின்ற அரசு சரியில்லை அப்படின்னு குற்றம் சாட்டுறோம். ஏன் தெரியுங்களா? உதாரணத்துக்கு சொல்லணும்னா பில்கிஸ் பானு. பில்கிஸ் பானு என்ன செஞ்சாங்கன்னு தெரியும்? பாவிகள் ரொம்ப கொடூரம் பண்ணாங்க. பில்கிஸ் பானுவை கொடூரம் பண்ணும் பொழுது எந்த காவலர் துறையும் பக்கத்துல போக முடியல. அப்போ உயர் காவல்துறை அதிகாரி என்ன பேட்டி கொடுத்தாரு தெரியுமா? எங்களுக்கெல்லாம் கண்ணீர் வருது, நாங்கெல்லாம் வேதனை படுறோம்,
அந்த பக்கமே போகக்கூடாதுன்னு எங்களை தடுத்து நிறுத்துறது அரசு. அரசாங்கம் தடுத்து நிறுத்தலாம் பில்கிஸ் பானு அந்த கேவலத்துக்கு போயிருக்க முடியாது, அவருடைய குழந்தையும் செத்து இருக்காது அப்படின்னு ஒரு காவல்துறை அதிகாரியே சொல்றாரு. அது வேறங்கண்ணா, அது வந்து கலவரம். இது வந்து நான் சொல்றது கேட்டுங்க. அதுக்கு பிறகு வழக்கு நடக்குது. வழக்குல 7 வருஷம் சிறை தண்டனை கொடுக்குறாங்க. நல்லா தெரியுமா? 7 வருஷம் சிறை தண்டனை பில்கிஸ் பானு கேஸ்ல. 7 வருடம் சிறை தண்டனை கொடுத்தவங்கள 6 மாசம் இல்ல 10 மாசத்துல நன்னடத்தை விதிகளின்படி விடுதலை செய்கின்றது பாரதிய ஜனதா அரசு. இதை விட கேவலமான அரசாங்கம் எங்க இருக்கும்? ஒரு கொடூரமான காரியத்தை செய்து நீதிமன்றத்தில் தண்டனை கொடுக்கறாங்க. நீ நன்னடத்தை விதிகளின் அடிப்படையில் 1 வருஷத்துக்குள்ள விடுதலை பண்ற அவனுங்கள. அந்த 7 வருஷம் தண்டனை பெற்றவர் விடுதலை பெற்று வரும்போது சிறை வாசலில் என்ன நடந்தது தெரியுமா? பாரதிய ஜனதா கொடியை வைத்துக் கொண்டு பாரதிய ஜனதாக்காரர்கள் மாலை அணிவித்து ஸ்வீட்டு கொடுத்தாங்க. இதுதான் இப்போ தமிழிசையும் அந்த வானதியும் போய் அந்த அது வந்து கலவரத்துல நடந்தது. அது நிறைய பேசிட்டோம். இப்ப இந்த குண்டு வெடிப்பு சம்பவம் குறித்து பேசலாங்கண்ணா. கேட்டுங்கம்மா, ஒரு அரசாங்கம் எப்படி நடக்குதுன்றதுக்கு நான் அதை உதாரணத்துக்கு சொன்னேன். அதனாலதான் அதை சொன்னேன். அதே மாதிரிதான் ஒவ்வொரு காரியங்களையும் பிஜேபி அரசு இருந்தா நடக்குது. குண்டு வெடிப்பு வழக்குல இன்னைக்கு அந்த குண்டு வெடிப்பு வழக்கு முடிஞ்சது, பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்குது, எல்லாம் பண்ணுது. உடனே இவங்க போய் நாங்க விசாரணை பண்றோம். நாம என்ன கேட்கிறோம்? இந்திய துணைக்கண்டத்தின் உயரிய பாதுகாப்பு பெற்ற அந்த இடத்தில், அதுவும் முக்கியமான இடத்துல செங்கோட்டைக்கு பக்கத்துல இது போயிருக்குன்னா உங்களுடைய காவல்துறையும் உங்களுடைய உளவுத்துறையும் சரியான முறையில் செயல்படலைன்றது வெளிப்படையா தெரியுது. நாம அரெஸ்ட் பண்ணி தண்டனை கொடுக்கறத நீங்க சொல்றீங்க, அது ஒரு பக்கம். விபத்தா நடந்ததுன்னு தானே சொல்றாங்க அவங்க. அதுதான் விபத்தா இருக்கலாம். இது வந்து தற்கொலைப்படை தாக்குதல் எல்லாம் இல்லைன்னு தான் இன்னைக்கு வந்து விசாரணை அமைப்பு சொல்லியிருக்கு. எதுவாக இருந்தாலும் என்னம்மா, நீங்க எல்லா இடத்துக்கும் எல்லாரும் போயிட முடியாது. எல்லா இடத்திற்கும் காவல் இதை வந்து அதுவும் முக்கியமா நீங்க வேற ஒரு பொது இடத்துல செய்யறது வேற. ஆனால் மிக முக்கியமான ஒரு இடத்துல போய் இதை வெடிச்சிருக்காங்கன்னா எச்சரிக்கை செய்யலாம் அரசாங்கத்துக்கு. இந்த அரசாங்கத்துல மோடி அப்புறமேல பதில் ஓடுறாரு, அவர் ஓடுறாரு, ஒடியாராரு. ஆனால் எது வந்தாலும் கூட நடைபெற்ற அந்த கொடுமை இப்ப கைது பண்ணிருக்க. இப்ப 5 பேரை கைது பண்ண சந்தேகத்தின் பேர்ல நீங்க வந்து செய்யணுமேன்னு சொல்லிட்டு சந்தேகத்தின் பேர்ல முஸ்லீம்களை இஸ்லாமியர்களை அதுல வந்து காட்டுவது என்பதும், இஸ்லாமியர்கள் தான் இது எல்லாத்தையுமே செஞ்சிருக்கிறாங்க என்பதையும் வழக்கம் போல இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. அது உண்மையோ பொய்யோ அது விசாரணையில் தெரியும், கோர்ட்டு முடிவு பண்ணும். எதுக்காக இதை சொல்றோம்னா அதே காரணமும் சொல்லியிருக்காங்க. எல்லா டாக்டர்ஸுங்க இதுல ஈடுபட்டவங்க எல்லாருமே டாக்டர்ஸுங்க. காரணம் என்னன்னாக்க அந்த சிந்தூர் ஆபரேஷன் போது அந்த ஜெய்சி முகமது அமைப்போட தலைவர் குடும்பத்தை சேர்ந்தவங்க 10 பேர் இறந்துட்டாங்க. அதற்கு பழி வாங்கறதுக்காக தான் இது செஞ்சதாகவும் சந்தேகப்படுகிறார். சந்தேகம் வருது, அதுக்கு பழி வாங்குறாங்க, இதுக்கு பழி வாங்குறாங்க, இதுக்கு எது பண்றாங்க? எனக்கு ஒரு குழப்பம் இருக்கு. ஒரு பக்கம் விசாரணை முகமை வந்து இது வந்து தற்கொலைப்படை தாக்குதல் இல்ல, யதார்த்தமா நடந்த விபத்துன்னு ஒரு பக்கம் விசாரணை முகமை சொல்லுது. ஒரு பக்கம் வந்து இந்த மாதிரி நடந்திருக்கும், பழி வாங்கும் நடவடிக்கையா பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படியும் சொல்றாங்க. இது எது சரி எது உண்மை, எப்படி இதை எடுத்துக்க எங்க போகுது? நீங்க பெனிஃபிட் ஆஃப் டவுட்ன்றது சந்தேகத்தினுடைய பலன் ஐயம் யாருக்கு போகும்? இவங்க கைது செய்திருக்காங்களா அவங்களுக்கு போகும். ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு குற்றத்தை ஒரு இதை செய்யும் பொழுது இந்த மாதிரியான விசாரணையிலே இவ்வளவு சந்தேகம் வருது. ஒரு பிரிவு இப்படி சொல்லுது, ஒரு பிரிவு இப்படி சொல்லுது. எதை எடுத்துக்கொண்டு இந்த வழக்கை இவங்க செய்யறாங்க? நாம கேட்பது பாதுகாப்பு. இந்திய துணைக்கண்டத்தின் பாதுகாப்பு துறையை கவனமாக கவனிக்க வேண்டிய இந்த நபர்கள் எதற்கெடுத்தாலும் உத்தமர் காந்தியடிகளினுடைய கொலை வழக்குல இருந்து இவனுங்க தொடர்ந்து என்ன பண்றது? இப்ப ஜவஹர்லால் நேரு இருந்தாங்களா, நேருவை குறை சொல்றது, நேரு ஆட்சியை பத்தி இழிவாக பேசுறது, இன்னைக்கும் பேசிக்கிட்டு இருக்கிறானுங்க அடிக்கடி நேருடைய ஆட்சியை. நாம என்ன சொல்றோம்? இன்னைக்கு நீ கண்டு ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிற லட்சணத்தினுடைய இது எல்லாருக்கும் தெரியும். போதா குறைக்கு தமிழ்நாடு அரசாங்கத்தின் மீது லா அண்ட் ஆர்டர்னு சொல்லிட்டு இந்த ரேப் கேஸ் அது இதுன்னு இதெல்லாம் கேஸ் போட்டு பிடிச்சி உள்ள தள்ளுறதுன்றது வழக்கு நடத்திக்கிட்டு இருக்கிறோம். நாம அதை விட இன்னொன்னு தெரியுங்களா? உத்தரப்பிரதேசம் யார்? இவனுங்க தான். அந்த உத்தரப்பிரதேசத்துல நிதாரி படுகொலைகள்னு ஒரு இடம், நிதாரின்னு ஒரு இடம், அது யூபியினுடைய சிஎம் இருக்காரு யோகி. அந்த யோகி இந்த பண்டார கூட்டத்தினுடைய பிளேஸ் அங்க பார்த்தீங்கன்னா
திடீர்னு பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ண உடனே ஒரு இடத்துல போய் நிதாரின்ற ஊர்ல அரெஸ்ட் பண்றாங்க 2 பேரை. ஒருத்தர் வந்து மிகப்பெரிய கோடீஸ்வரர் பணக்காரன், இன்னொருத்தர் அவன் வீட்டு வேலைக்காரன். என்னன்னா அவன் வீட்டுக்கு பேக் சைடு 15 பெண்கள் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கிறார். பெண் குழந்தைகள் வேற, அது இல்லாம 10 பேர். என்னடான்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகுதான் தோண்டி எடுக்கிறாங்க. எதிர்கட்சிகள் போராட்டம் பண்றாங்க. அந்த பணக்காரன் இருக்கிறானே அவன் வந்து அரெஸ்ட் பண்ணியாச்சு, அவன் வேலைக்காரனை அரெஸ்ட் பண்ணியாச்சு. என்ன கொடூரத்துக்காக சொல்ல வரேன், தமிழ்நாட்டு கூட ஒப்பிட்டு பேசுற இந்த 3 பேரையும் நான் சொன்னேன், இந்த 3 சனியன்களையும் அங்க அனுப்பணும். எதுக்காக சொல்றோம்னா அவன் அங்க இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காமா, பண்ணிக்கிட்டு இருந்துட்டு அரெஸ்ட் பண்றான். சிபிஐ விசாரணைதான் தெரிய வருது எல்லோருமே பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கிறார்கள். பாரதிய ஜனதாவுடைய உத்தரப்பிரதேசம் யாராவது இல்லைன்னு மறுக்க சொல்லுங்க பார்க்கும். தமிழ்நாட்டுல போய் எதுக்கு எடுத்தாலும் சட்ட ஒழுங்கு கட்டு போச்சுன்னு உளறிக்கிட்டு கத்தியும் கிடக்கிற மடைங்களுக்கு சொல்றோம். அங்க அந்த இதுல வந்து எல்லாம் பாலியல் படுகொலைன்னு சொல்றாங்க. அப்படி சொல்லி எடுத்து பிறகு வழக்கு போட்டாச்சு இவனுக்கு 2 பேர் மேல. என்னாச்சு தெரியுமில்ல, அதுதான் RSS, அதுதான் பிஜேபி, அதுதான் ஒரு அரசாங்கத்தினுடைய கேவலமான செயல், இழிவான செயல். என்ன தெரியுமில்ல, ராயல் கோர்ட்ல ஒரு கேஸ் ஒன்று போட்டானே, போட்ட உடனே அந்த A1 இருந்த பணக்காரர் RSS காரன், அவர் விடுதலை. அந்த வேலைக்காரன் இருந்தாலும் அவனுக்கு தண்டனை, தூக்கு தண்டனை. தூக்கு தண்டனை கொடுத்துட்டு என்ன பண்ணானுங்க தெரியுமில்ல, அந்த வேலைக்காரன் அதுக்கு பிறகு வெளியில இதை பத்தி பேசுறான். நான் எனக்கு தெரியாது, அவர் சொல்லிதான் செஞ்சேன், போன வந்தேன், பேட்டிகள் மற்றவை எல்லாம் வருது. அது வந்து ஹைகோர்ட்டுக்கு அனுப்புறானுங்க. ஹைகோர்ட்ல பனிஷ்மெண்ட் வந்து மறுபடியும் எது பண்றான், கன்ஃபார்ம் பண்றான். கன்ஃபார்ம் பண்ணதுக்கு பிறகு சுப்ரீம் கோர்ட்ல அவன் போடுறான். சுப்ரீம் கோர்ட்டு போகும்போது அவனும் விடுதலை. அவ்வளவுதான். அந்த குழந்தைங்க, அந்த பெண்கள், அவர்களுடைய பாவம் பரிதாபம் எல்லாம் என்ன ஆச்சு. இவெல்லாம் வெளியில வரான். பாரதிய ஜனதாக்காரர்கள் அவங்களுக்கு வந்து வரவேற்பு கொடுத்து அவங்க வந்து போய் பலாத்காரம் பண்ணுங்கன்றாங்க. இது என்ன அர்த்தம்? அப்போ சட்டம் ஒழுங்கு என்பதை ஒரு அரசு பாதுகாக்க வேண்டும் என்றால் அந்த அரசு சரியான முறையில் இருக்கணும்ன்றோம். தப்பே நடக்காது, தப்பு நடக்கிறதே சட்டம் ஒழுங்கு கட்டுப்பச்சுன்னு சொல்றாங்கன்னா முட்டாள்கள், அறிவியலிகள். சட்டம் வந்து எதுக்கு இருக்குதோ அது மாதிரி நடவடிக்கை ஒரு காவல்துறை எடுக்கிறத ஒரு அந்த துறை அமைச்சர் செய்யணும். உன்னுடைய துறை அமைச்சரான அமித்ஷா ஊர் சுத்திக்கிட்டு கதை பேசிக்கிட்டு பெருசா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவருடைய துறையின் மூலமாக இருக்கிற அந்த கவனத்தை விட்டார். இன்னைக்கு அங்க செத்தாங்க. நாளைக்கு இதே அமித்ஷா எல்லாரும் இருக்கும் பொழுதே அமித்ஷாவினுடைய துறையின் மூலமாக இவ்வளவு மோசமாக இருந்தா பொதுமக்கள் திரளுகின்ற இடத்துல கூட வெடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இல்ல நாளைக்கு இன்னும் என்ன வேணாலும் நடக்கலாம். இந்த பகல்காம் தாக்குதல்ல ஒரு பக்கம் மோடி வந்து நான் தான் போரை நிறுத்தினேன்னு பெருமை பேசிக்கிறாரு. இன்னொரு பக்கம் வந்துட்டு ட்ரம்ப் நான் தான் வந்து போரை நிறுத்தினேன், அதுக்கு எனக்கு நோபல் பரிசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் பெருமை பேசுறாரு. இப்போ அத காரணம் வச்சுதான் இப்ப இந்த குண்டு வெடிப்பு, இந்த உயிரிழப்புகள் நடந்திருக்கு. இன்னும் இதுக்கு மேல நடக்காதுன்றதுக்கு எந்த ஒரு உத்தரவாதமும் இல்லை. இதையெல்லாம் தடுக்கிறதுக்கு என்ன முயற்சி பண்ண போறாங்க, என்ன பொறுப்பேற்றுக்கு இவங்க செய்ய போறாங்க? பொறுப்பேற்றுக்கிறதுன்னு இல்ல, நாம என்ன சொல்றோம், இந்தியாவிற்கே தலைகுனிவு. இந்திய துணைக்கண்டத்திற்கு அயல் நாடுகள்ல இருந்த மரியாதையெல்லாம் குறைஞ்சிக்கிட்டு வருது. யார்? மிஸ்டர் மோடியாலையும் அமித்ஷாவாலையும். ஏன்னு கேட்டீங்கன்னா ட்ரம்ப் வந்து தனி அரசியல் பண்றார் உலகத்துல. எனக்கு நோபலை கொடு, எனக்கு அதை கொடு, இதை கொடுன்னு தனியா டான்ஸ் நிறுத்தணும்னு சொல்லிட்டு இருக்காரு. எல்லா விதத்திலையும் ட்ரம்ப் எல்லா நாடுகளுடைய பிரச்சனைய நான் தான் நிறுத்தணும். இதுவரையில் இந்திய துணைக்கண்டத்திற்கும் பாகிஸ்தானத்திற்கும் நடைபெற்ற அந்த யுத்தத்தை நான் தான் நிறுத்தினேன்னு 30 முறைகள் சொல்லி இருக்கிறாராம் ட்ரம்ப். ஒரு முறை கூட மோடி மறுக்கல. மோடி மறுக்கல, இல்லைன்னு சொல்லல. சொல்லிட்டாரு. அப்ப இல்லைன்னு சொல்லும் போது என்ன அர்த்தம்? இல்லைன்னு சொல்லும் போது என்ன அர்த்தம்? அதை நீ வரவேற்கிற. அத வந்து ட்ரம்ப் சொன்னதுதான் உண்மை அப்படின்னு நீ வரவேற்கிற. அப்படி வரவேற்கும் போது அப்புறம் என்ன பீகார் போய் பெருமை பேசிக்கிற, நாங்கள் முழுவதும் எல்லாத்தையும் நிறுத்திட்டோன்னு. அப்போ ஒரு ட்ரம்ப் நினைச்சாங்கன்னா இந்திய துணைக்கண்டத்தில் எதையும் செய்ய முடியும். டாக்ஸ் ஏத்துறது, டாக்ஸ் இறக்குறதுன்றது ஒரு பக்கம். லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளத்துல கூட, இந்தியாவின் பாதுகாப்பு நிலையில் கூட ட்ரம்ப் எதையும் செய்யலாம். அப்படி செய்வதற்கு மோடியே கை கட்டிக்கிட்டு வேடிக்கை பார்க்கலாம்.
வேடிக்கை பார்த்துட்டு கடைசியா என்ன செய்வானுங்க தெரியுமா? என்ன செய்வானுங்க? தலை விதி, எல்லாம் பிரம்மன் எழுதல், நானா சொன்னேன், நானா செஞ்சேன், பிரம்மன்ட்டு ஒரு வேஷத்தை போட்டுக்கிட்டு நடந்து போவான் எல்லாம் சட்டி கையில எடுத்து. அதுக்கும் ஆமாம் போடுறதுக்கு இங்க தமிழிசை இந்த வானதி கூட்டங்கள் கூட இருக்கலாம். அவன் எதை வேணாலும் செஞ்சுட்டு இதை சொல்லுவான்றதுக்கு நிறைய ஆதாரத்தை நம்ம சொல்ல முடியும். ட்ரம்ப் சொல்லுவது என்பது இந்தியாவிற்கு எச்சரிக்கையாக இருக்கணும், நல்லது கிடையாது. இந்த சூழ்நிலையில் இந்தியாவினுடைய சட்டம் ஒழுங்கு என்பது, மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு என்பது லோக்கல் மாநிலத்தை பார்க்கறது. ஆனா ஒரு நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு என்பது. கோயம்புத்தூர்ல ஒரு குண்டு வெடிப்பு சம்பவம் நடந்தது. குண்டு வெடிப்பு நடக்கல, கார் வெடிச்சது கோயம்புத்தூர்ல. அதுக்கு மாநில அரசை குறை சொன்னாங்க. மாநில அரசோட சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் தீவிரவாதிகள் எல்லையை பாதுகாக்கிறோட பணி ஒன்றிய அரசாங்கத்துக்கு தானே இருக்கு. அப்போ எதிர்கட்சி ஆளுகிற மாநிலம் என்றால் அவங்க மேல பழிய போடுறது, ஆளுங்கட்சியில நடந்தாக்க அது தீவிரவாதங்களோட நாங்க பழி எடுத்துட்டு அவங்கள கைது பண்ணிட்டோன்னு பெருமை பேசிக்கிறாங்க. இது எப்படி பொருந்தும்? இது அவர்களுடைய வழக்கமான வேலை. இது பழக்கமான வேலை. இன்னும் கூட நம்ம சொல்லணும்னா, தமிழ்நாடு போல அமைதியாக மக்கள் நிம்மதியாக வாழக்கூடிய மாநிலங்களில் அங்கங்கு நடைபெற விபத்தோ, அங்கங்கு நடைபெற இவர்கள் மாதிரி இருக்கிறவர்களால் உருவாக்கப்படுகின்ற கிரைம் செயல்களோ மற்றவைகளோ தடுக்கப்படுது, அரசாங்கத்தால் நடவடிக்கை. ஆனா இவர்கள், அதனால்தான் சொல்றோம், நமக்கு ஐயம் ஏற்படுவதே பிஜேபி, RSS பாசிஸ்டுகள் தமிழ்நாட்டிலையும் ஒரு வெடிகுண்டை இவர்களே வெடிப்பாங்க. மோடிக்கு என்ன ஆசை, அமித்ஷாவுக்கு என்ன ஆசை? இங்க ஒரு கலவரம் நடக்கணும், தமிழர்களுடைய ரத்தத்துல அவங்க நடந்து போகணும். இதுதான் பிஜேபியின் ஆசை, RSSின் ஆசை. வரக்கூடிய தேர்தலுக்கு முன்பாக ஏதேனும் கலவரத்தை உருவாக்கலாம் என்று திட்டம் போட்டு கொண்டிருக்கிறார்கள். அதையும் நாம இப்ப சொல்லியாக வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கு. அதற்கான வேலைகளையும் அவங்க பார்க்கறதுன்னு தகவல்கள்லாம் வந்திருக்கு. ஆகவேதான் நம்முடைய முதல்வர் எச்சரிக்கையாக இருங்கள், எல்லா வகையிலையும் நாம் கவனமாக இருக்க வேண்டும்னு துறை மூலமாகவே அருமையான திட்டங்களோடு பாதுகாப்பா மக்களுக்கு இருக்கிறாரு. அதை நாம புரிஞ்சுக்கணும். என்னைக்கும் மத கலவரம், சாதி கலவரம், சமூக கலவரங்கள் எல்லாவற்றையும் உருவாக்கிவிட்டு அதன் மூலமாக அரசியல் பலனை பெற வேண்டும் என்பதில் பிஜேபி என்பது முன்னால நிக்குது. இத வட மாநிலங்கள்ல ராகுல் பல இடங்கள்லயும் எடுத்து தெளிவாகவே ஆதாரபூர்வமா எடுத்து காட்டியிருக்காரு. அதனாலதான் நாம இன்னைக்கு இது எடுத்து சொல்றதுல பொதுமக்களுக்கும் மற்றவர்களுக்கும் எல்லாருக்கும் சொல்றேன், பிஜேபி RSS எங்கே இருந்தாலும் அங்கே சதி திட்டமும் கலவரமும் நடக்கும். அதுவே எதிர்கட்சிகள் மற்றவர்கள் இருக்கின்ற இடத்தில் அவர்களே கலவர சதி திட்டத்தை தோண்டி உருவாக்குவார்கள். உருவாக்கிட்டு வெளியில மேடை போட்டு பேசுவார்கள். இப்படிப்பட்ட நாடகமாடிகளுக்கு பதில் தர வேண்டியது நம்முடைய கடமையாகும். நன்றிங்கண்ணா. நன்றி, வணக்கங்கண்ணா. நன்றி.